ஓகே, நம்ம வந்து 3வது லெசன்ல தொடர் நிகழ்காலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டளை வினை. கட்டளை வினை அப்படின்னா என்னன்னா, அதாவது நமக்கு யாராவது நம்ம வந்து யாருக்காவது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கிறது தான் கட்டளை வினை. கட்டளை வினைனா இங்கிலீஷில் வந்து இம்பேரட்டிவ், இதில் வந்து விதி, அதாவது ரூல்ஸ் போடுறது. நம்ம வந்து இப்படி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கட்டளை வினை. தும் யகா ஆவோ, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். யாரையும் நீங்க வா அப்படின்னு சொல்ல மாட்டோம், இங்கே வா. அப்போ அப்படி இங்கே வான்னு கூப்பிடுறது நம்ம யாரை கூப்பிடுவோம்? நீங்கிற அந்த பர்சனை தான் கூப்பிடுவோம். ஓகே, தும் வஹா மத் ஜாவோ, நீ அங்கே போகாதே, அங்கே போகாதே. ஜல்தி கரோ, விரைவாக செய். ஏ பியாலா தூத் லாவோ, ஒரு கோப்பை பால் கொண்டு வா. ஆயே, இந்த இடத்துல ஏன் ஆயே போட்டிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பெக்டட் பர்சன் வரும்போது ஆயே போடணும். ரெஸ்பெக்டட் பர்சன் வரும்போது ஆயே. இப்போ நம்ம அப்பாவை கூப்பிடுறோம், இங்க வா அப்படி கூப்பிடுவோமா? அப்படி இல்லை. ஆனால் வந்து என்னன்னா, ஆயே அப்பா இங்கே வாங்க அப்படி தான் கூப்பிடுவோம். அப்போது அந்த இடத்துல ஆயே போடணும். வாருங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆயே போட்டிருக்கோம். யகா பைட்டியே, இங்கே உட்காருங்கள். யக்காம் மத் கீஜியே, இந்த வேலை செய்யாதீர்கள். காஃபி மத் பீஜியே, காஃபி குடிக்காதீர்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட சின்னவங்களை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு சமமானவங்களை சொல்கிறோம் அப்படின்னா, காஃபி மத் பிவோ, நீ குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். இல்லை குடி பிவோ அப்படின்னு சொல்கிறோம். காஃபி பிவோ, சாயா பிவோ அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லாமல் நம்ம பெரியவங்களை சொல்லும்போதோ, ரெஸ்பெக்ட் பர்சனை சொல்லும்போதோ குடிக்காதீர்கள், பிஜிஏ, எந்த ஒரு வெர்பு வேர்டோடையும் ஆவோ ஐயே, ஜாவோ ஜாயே, காவோ காயே அப்படி தான் எழுதணும். நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பர்சனை அப்படி தான் எழுதணும். இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆவோ பைட்டோ கரோ முதலியன தனக்கு சமமானவர்களிடத்தில் பேசும் பொழுது உபயோகிக்கப்படும். ஆயே பைட்டியே கீஜியே காயே ஜாயே அப்படின்னு வர்றது வந்து மரியாதையை குறிக்க உபயோகப்படுகின்றன. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாரு, எப்படி எழுதணும்னா, தும் ஆப். தூக்கு வந்து கார் சொல்லணும், தும்முக்கு வந்து காவோ சொல்லணும், ஆவுக்கு வந்து காயே சொல்லணும். தும் ஜாவோ, து ஜா அப்படி சொல்லணும். இப்போ அப்படி சொல்றது வந்து து ஜா அப்படி சொல்லணும். லிக் லிக்கோ லிக்கியே. இந்த இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜா ஜாவோ ஜாயே, படு படோ படியே. அப்போ ரெஸ்பெக்ட் பர்சனுக்கு இந்த இதை நம்ம போடணும். அடுத்தது இங்க கீழ்கண்ட தனிப்பட்ட விதி விலக்குகளை நினைவில் வைத்துக் கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, தும் லோ அப்படின்னு வரும். நம்ம என்ன சொல்லணும், அப்படின்னா தும்னா சொல்லணும். இந்த லோன் வரும்போது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, லோ அப்படின்னு எழுதணும். தும் பிவோ, ஆப் லீஜியே, ஆப் பீஜியே. இந்த இடத்துல தூ வந்து வராது. தூ லேன்னு வரணும், தூ டீன்னு வரணும். இந்த இதுக்கு வரும்போது தும் லோன் வரணும், தும் பிவோன்னு வரணும். இந்த இடத்துல ஆப் லீஜியே, ஆப் பீஜியே. தும் டோ, நீ கொடு, ஆப் தீஜியே, நீங்கள் கொடுங்கள். தும் கரோ, ஆப் கீஜியே. இந்த இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் கட்டளை வினை வாக்கியத்தில் எதிர்மறையை தெரிவிக்க மத் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மத் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். டோன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து மத்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கல் தும் மேரே கர் ஆவோ. ஏன்னா இங்கே வந்து தும் வந்திருக்கு. ஆப் ஆஜ் வஹா ஜாயே. அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்து எழுதணும். நான் இப்போ சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.